அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்னோட பழைய ப்ரெக்னன்சி ரொட்டீன் தான். இந்த வேறு வீடியோ நான் எடிட் பண்ணி வச்சுருந்தேன் வாய்ஸ். அதுக்காக தெரியணும் இல்லையா ப்ரெக்னன்சியில் உள்ளது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொடுத்தேன். ஸோ இது வந்து ப்ரெக்னன்சி ரொட்டீன் தான். என்னோட ப்ரெக்னன்சியில் எடுத்துகிட்டு என்னால் போஸ்ட் பண்ணவே முடியாமல் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ரொட்டீன் லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் நிறையவே இருக்குது. 1 by 1 கொடுக்குறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஹெல்த்தியாக ப்ரெக்னன்சி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து என்னோடய ப்ரெக்னன்சி ரொட்டீனில் போகலாம். நாங்கள் அதோடு சேர்த்து என்னோடய பாப்பாவோட சின்ன அவுட்டிங் தான். ஒரு பொருட்காட்சிக்கு போயிருந்தோம். அந்த ஒரு இதில் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 ப்ரெக்னன்சிலையுமே இந்த மாதிரி ஒரு பெரிய கோலம் போட்டதில்லை. எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதை நைட்டு ஊற வச்ச உலர் திராட்சை பாதாம். இதுக்கே சண்டை பாருங்கள். ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த உலர் திராட்சை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து கருப்பு கவுனி அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு தான் சொல்லணும். இதில் வந்து கஞ்சி, இட்லி, தோசை அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் இட்லிக்கு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சுகர் பேஷண்ட், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். 2 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, ஒரு 2 டம்ளர் இட்லி அரிசி. இதை வந்து நைட்டே ஊற வச்சுருவேன். க்ளீன் பண்ணி கழுவி நைட்டே ஊற வச்சுருவேன். உளுந்து தனியாக நனைய வைப்பேன், வெந்தயம் தனியாக நனைய வைப்பேன். ஸோ எல்லாமே கழுவி நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே அரைச்சி வச்சோம் அப்படின்னா நைட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசி 2 டம்ளர், அது ஒரு 2 டம்ளர், 4 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் உளுந்து போடுவேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ஸோ இந்த உளுந்தும் தனியாக வெந்தயம் தனியாக நனைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து அம்மா கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறேன்னா அது வந்து உளுந்தும் வெந்தயமும் சேர்த்து போட்டோன்னா அரைப்படாது. அதனால் தனித்தனியாக வச்சுருக்கேன். உங்கள் கிரைண்டர் அரைப்படும்னா சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ கிரைண்டரில் வந்து அந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து ஊற வச்சதை எடுத்து உள்ளே போட்டு ஆட்டியாச்சு. இப்போது இந்த அளவுக்கு நல்லா ஆட்டிடுச்சு. ஆட்டினதுக்கப்புறம் அப்படியே தோண்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அரிசியை தோண்டினதுக்கப்புறம் வந்து உளுந்து மாவு போட்டுக்கலாம். உளுந்தை வந்து ஆட்டி வச்சிடுறேன். ஸோ இப்போ 2 மாவையும் ஆட்டி தோண்டினதுக்கப்புறம் உப்பு போட்டு நைட்டு புளிக்க வச்சோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் ஆகும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே எடுத்து இட்லி ஊற்றியாச்சு. இட்லிக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். கார சட்னி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் இட்லி ஊற்றி கார சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. சாஃப்டான இட்லி தான் இருக்கும். இது வந்து ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சியில் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஹெல்த்தி ஃபுட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி இட்லி, அந்த தோசை அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து தக்காளி சட்னி வச்சு இட்லியே சாப்பிட்டாச்சு. இது நம்ம வீட்டில் பூத்த ரோஸ் பூ தான். இந்த ரோஸ் பூ வந்து பாப்பா பறித்து தலையில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பறிச்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக வந்து என்னோடய ஹேர் கேர் தான். எனக்குன்னு இது வரைக்கும் யாரும் ஹேர் கேர் பண்ணி விட்டது கிடையாது. நான் எல்லாருக்கும் ஹேர் கேர் பண்ணி விடுவேன். எனக்கு மட்டும் ஹேர் கேர் பண்ணுறதுக்கு அன்றைக்கி சித்தி வந்திருந்தாங்களா, ஸோ அவங்கள வச்சு நான் ஒரு ஹேர் கேர் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பாதாம் பிசின், வெந்தயம், செம்பருத்தி இலை இதெல்லாம் போட்டது தான் அன்றைக்கி ஹேர் கேர் பண்ணது. ஏற்கனவே இது வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரொஃபஷ்னலாக நம்ம மற்றவங்களுக்கு ஹேர் கேர் பண்ணும்போது நமக்கு யாராச்சும் பண்ணி விட்டால் ரொம்ப சுகமாக இருக்கும். அதனால் வந்து சரி நான் இன்றைக்கி சித்தி பண்ணி விட்டாங்க. உண்மையிலே ரொம்ப அந்த ஒரு மாதிரி நல்லா மசாஜ் பண்ண மாதிரி நல்லா இருந்தது. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. வெளியில் தான் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் கூப்பிட்ருந்தேன். அவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இது வந்து உருண்டை குழம்பு தான். உருண்டை குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சித்தி வந்து பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க காரமாக சமைச்சிடக்கூடாதுன்றதுக்காக அன்றைக்கி நானே சமைச்சேன். அப்புறம் வந்து சாதமும் வந்து குக்கரில் தான் வச்சேன். குக்கரில் வச்சுட்டு அதை வந்து குக்கரில் அளவு தண்ணி வைக்கிறத விட எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் வச்சு இந்த மாதிரி கொதி வந்தோடனே அந்த தண்ணியை எடுத்து அதில் வந்து வெண்ணெய் போட்டு சாப்பிட்லாம். இது வந்து நான் 5th மந்த்லேருந்து ஃபாலோ பண்ணுறேன். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுவும் வந்து ஒரு விஷயந்தான் நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும்.
இந்த உல தண்ணி 1 டம்ளர், கொஞ்சோண்டு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், இது 3மே சேர்த்துட்டு சாப்பிட்லாம். நம்ம அப்படி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஈஸி டெலிவரி ஆகும். இது 3 டெலிவரியிலையுமே நான் அனுபவித்தது. ஸோ அதுக்கு இது சைடிஷ்ஷாக வந்து கத்திரிக்காய் கூட்டு தான் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கொழுக்கட்டை மாவு அரைச்சிட்டு வந்திருந்தாங்களா சித்தி, அதனால சரி அதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கொழுக்கட்டைனா என்னோடய ரொம்ப ஃபேவரேட்டு. இது வந்து பாப்பாவுக்காக இனிப்பு வச்சும் பண்ணி கொடுத்துருந்தேன். அது பாப்பா வந்து ரொம்ப பிடிக்கும், எனக்குமே பிடிக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறோமோ என்னை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். ஸோ அது மாதிரி தான் இந்த கொழுக்கட்டையை நினச்சிட்டே இருந்தேன். கடைசிக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ தான் இருந்தது. இது ஈவினிங்கோட ஒரு பொருட்காட்சிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க பாப்பாவை. இந்த இதுக்கு போகணுன்னு பாப்பா சொல்லிகிட்டே இருந்தா. அது அதுவாக தனியாக ஆடுற மாதிரி செட் பண்ணி நல்லா தான் இருந்தது லைட் செட்டிங்ஸோட. ஸோ இதுக்காக தான் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு வந்தோம். ஆல்ரெடி உள்ளே போனது தான். அதில் வந்து ஃபுல்லாக வந்து ராட்டினம் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்காக மட்டுமே தான் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தோம். பாப்பா ஜுராசிக் பார்க் இருக்குது, கூட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக கூப்பிட்டு போனோம். ஓகே, இது என்ட்ரி ஃபீஸ் தான் அதிகமாக இருக்குது. அதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா ஒன்றுத்துக்கு தனித்தனி ரேட் அப்படிங்கும்போது உண்மையிலே வந்து நமக்கு அது சரி வராதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அது அந்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு தான் ஒன்ஸ் போயிட்டு வந்துட்டோமா, அது ஒன்று 70 ரூபீஸ் 80 ரூபீஸ் அந்த மாதிரி வாங்குகிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளால் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்க்கெலாம் வந்து இந்த பொருட்காட்சி போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான் நான் சொல்வேன். நம்ம குழந்தைங்களுக்கு பிரயோஜனமாக ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி போயிட்டு காசு வேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே போனால் ஒரே இந்த காலிஃப்ளவரு, அப்பளம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் காலிஃப்ளவர், அப்பளம்லாம் அந்த எண்ணெயை பார்த்தா கண்டிப்பாக சாப்பிடக்கூட தோணாது. ஓகே, அது வரையும் போயிட்டு வந்துட்டாச்சு. வந்ததுக்கப்புறம் நைட் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. கருப்பு கவுனி அரிசியிலே தோசை. இதுக்கு தேங்காய் சட்னி, அதே தக்காளி சட்னி. நான் அதே தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் நைட் வந்து ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்கின் கேர்லாம் நான் ஃபாலோ பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப டார்க் ஆச்சு. அதனால் வந்து பப்பாளியை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அப்படியே வந்து ஐஸ் க்யூப் ட்ரையில் வச்சுட்டு நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ளோவிங் இருக்கும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன ரொட்டீன் ஒர்க் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். வாங்க அடுத்த ஒரு ஹேர் கேர் ரொட்டீனோட உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.